வரலாறு காணாத ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக முதல் T20 மேட்ச் நம்ம திலக்கு சும்மா சலக்குன்னு சிக்ஸரை செஞ்சு விட்டார் என்று சொல்லலாம். மிரண்டுட்டாங்க. அந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு இங்கிலாந்து டீமே மிகப்பெரிய சல்யூட் பண்ணாங்க. சேம் டைம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம திலக் வந்துட்டு பேசியிருக்காருங்க. இவரோட அந்த ஸ்பீக்கர் இழந்துட்டாங்க என்றே சொல்லலாம் இங்கிலாந்து டீம். ஓகேங்க, அதாவது டுடே இரவு 7 மணிக்கு நீண்ட பிரேக் பிறகு 1 மந்த் பிரேக் பிறகு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் மிக பிரம்மாண்டமான சீரிஸுங்க. 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெற உள்ளது. ஓகேவா, இது கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்து ஐசிசி சாம்பியன் லீக் தொடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல். ஓகேவா, அதனால் ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் கிரிக்கெட் திருவிழா வேற மாதிரி இருக்கிறது என்றே சொல்லலாங்க. ஓகே, இந்த சூழலில் வந்துட்டு முதல் T20 மேட்ச் இன்னைக்கு கொல்கத்தா வென்யூவில் வந்துட்டு இரவு 7 மணிக்கு நடைபெற உள்ளது. ஓகே, அதாவது வெச் ரிப்போர்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால் சேஸ் பண்ணுற டீம் பெட்ரு. அதாவது டாஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்ங்க. டாஸை வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு பண்ணுறது பெட்ரு. அவங்க தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க சேஸ் பண்ணுற டீம். ஓகே, சராசரி வந்துட்டு 250 ரன் அடிக்கலாம். பொட்டி கிரவுண்டு தான். இந்திய கண்டிஷனை பொறுத்தவரை மொட்டை பிச்சா தாங்க இருக்கும். சும்மா சிக்ஸர் சில்லுன்னு சீரி பாய விடலாம். விண்ணில் வந்துட்டு வின்னு தெரிக்க விடலாம். அந்த மாதிரி தெரிக்க விட்டுருக்காரு. 24 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அண்ட் இரட்டை சதம் பதிவு பண்ணி முதல் பேட்ஸ்மேன், அதாவது T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் முதல் இரட்டை சதத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. திலக் வர்மா சாதனையை தெரிக்க விட்டுருக்காரு. 23 சிக்ஸர் கிட்ட வீசியிருக்காருங்க. பொட்டி கிரவுண்ட் என்பதால் பிரிச்சிட்டாரு. 24லேருந்து அவர் பேய் ஃபார்மில் இருக்கார் என்றே சொல்லாங்க. அவ்வளோ ஆக்ரோஷம் அந்த இரட்டை சதம் அடித்த பிறகு தமிழில் கூட கொடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள், போயிடுச்சு இங்கிலாந்து டீமுக்கு. இந்தியா 20 ஓவரில் வந்துட்டு 420 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஏறத்தாழ 200 ரன் இவர் தாங்க 80% ஸ்கோர் அடித்தார். இவங்க இங்கிலாந்து துரத்தி பிடிச்சாங்க, சேஸ் பண்ணாங்க. என்ன சொல்கிறது, 210 வந்துட்டு ஆல் அவுட்டு. ஓகேவா, அந்த பிரதானமான மேஜிக் இன்னிங்ஸை வெளிப்படுத்தினதுனால இந்தியா வந்துட்டு 420 ரன் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா கொல்கத்தா வென்யூவில் 200 ரன் தான் அடிக்க முடியும். அதை இங்கிலாந்து அடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் வேற மாதிரி செஞ்சுட்டாருங்க. ஒரு கடவுள் வந்து இறங்கி விளையாண்டா எந்த மாதிரி இருக்குமோ ஒரு ரோபோட் மாதிரி விளையாண்டுட்டார் என்றே சொல்லலாம். ஒரு ஆள் 200 ரன் அடித்தா நீங்கள் நினச்சி பாருங்கள். மீதி இருக்கிற பேட்ஸ்மேன்களும் புழிஞ்சு எடுத்துட்டாங்க. சிக்ஸரை பீரி அடிச்சிட்டாங்க. ஓகே, இது வந்துட்டு வார்ம் அப் மேட்ச். ஓகேவா, இன்னைக்கு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னோட்டமாக ஒரு பயிற்சி ஆட்டம் நடந்தது. பயிற்சி ஆட்டத்தில் தான் பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு திலக் வர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சீரீஸ் முடிகிறதுக்குள்ளே, இந்த T20 சீரீஸ் முடிகிறதுக்குள்ளே என்னோட இலக்கு ஏதாவது ஒரு மேட்ச்லையாவது இரட்டை சதம் அடிக்கணும், அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய இலக்கு என்றும் அவர் வந்துட்டு ஒரு தில்லான ஸ்பீக் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நம்ம திலக் அடிப்பாரா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டுடே மேட்ச் இந்திய பிளேயிங் 11 வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரெங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் அண்ட் முகமது சமி, அசரதீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, இந்த 11 பிளேயர் விளையாடுறாங்க. இங்கிலாந்து டீமை பொறுத்தவரை சால்டு, டக்கெட்டு, ஜோஸ் பட்லரு, ஹாரிஸ் ப்ரூக்கு, பெத்தல்னு ஒரு பிளேயரு, அப்புறம் லிவிங்ஸ்டனு, ஓவர்டன் உங்களுக்கே தெரியுங்க. சிஎஸ்கே டீமில் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி தெரிஞ்சு போயிடும் அவர் எப்படி விளையாட போகிறாருன்னு. இதனாலேயே நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு சிஎஸ்கே பேன்ஸும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்கின்சன், அடில் ரசீத்து, ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேறு இருக்கார். ஆனால் பயப்படாதீங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் என்னங்க சுருகிட்டாருங்க. அவர் 4 ஓவர் போட்டார் இல்லையா, 70 ரன் கொடுத்துட்டாரு. அவரோட 4 ஓவரில் ஓவரால் 8 சிக்ஸர் வந்துட்டு திலக் வர்மா வீசியிருக்காரு. அண்ட் மார்க் விட்டெல்லாம் பொழந்துட்டார் என்றே சொல்லாங்க. அதனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் பயப்பட வேணாம். திலக் வர்மா வேற மாதிரி ஃபார்மில் இருக்கார். வெளுத்து விட்டார். மிக பிரம்மாண்டமாக இந்தியா அந்த பயிற்சி இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டுடே ஒரு மிகப்பெரிய ரோபோட் விளையாடுற மாதிரி தாங்க இருக்க போது. சிக்ஸர் வானவடிக்கை தெரிக்க போது. டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே.